அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இது பெயரல்ல, இது ஒரு மந்திரம். காரணம், அவர் வாழ்ந்து மறைந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே மிகப்பெரிய புண்ணியம். இவர் அடிக்கடி கூறுவார், என்னுடைய நேர்மைக்கும் என்னுடைய வளர்ச்சிக்கு ஒழுக்கத்துக்கும் காரணம் என் தாய் தந்தையாருடைய கண்டிப்பான வளர்ப்பு முறைதான் காரணம் என்பார். இதை இக்கால பெற்றோர்களும் சற்று உணர்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். இவர் வாழ்க்கையில் மிக எளிமையான நிலையில் இருந்தாலும், நல்ல முறையில் படித்தாலும், வாழ்க்கையில் மரணம் என்ற உச்சத்துக்கே சென்று அதன் பிறகுதான் மிகப்பெரிய உயர்வை அடைந்தார். காரணம், கடுமையான உழைப்பு. எதிர்காலம் என்ன ஆகும் என்று தெரியாத ஒரு நிலையில் மிகப்பெரிய ஒரு சூழல் இருந்தபோதுதான் அவர் வாழ்க்கையில் விஞ்ஞானியாக மாறினார். அந்த விஞ்ஞானத்தில் மிக உச்சத்தை அடைந்தார். அதற்கு காரணம் கடுமையான உழைப்பு, நியாயமான முயற்சி. இப்படி அவர் வளர்ந்த காலத்தில் தான் அவருடைய நேர்மையான முயற்சியின் அடிப்படையின் காரணமாகத்தான் இந்தியாவின் மிக உயர்ந்த பதவியான ஜனாதிபதி பதவியை அவர் 5 ஆண்டு காலம் வகித்தார். அந்த பதவிக்கே பெருமை வகித்தார். அவர் அந்த பதவியில் வகித்த போதும் நேர்மை தவறாமல் வாழ்ந்தார். காரணம், அவர் வளர்ந்த முறை அப்படி இருந்தது. இவர் அதிகமாக நேசிப்பது இந்திய மாணவர்களை. ஏனென்றால் இந்தியாவின் எதிர்காலம் மாணவர்களிடம் உள்ளது. அந்த மாணவர்கள் நல்ல முறையில் கல்வி கற்க வேண்டும். உயர்ந்த கல்வி கற்றால்தான் மிகப்பெரிய முறையில் இந்தியாவை நல்ல முறையில் மாற்ற முடியும். அதற்கு ஒழுக்கமான கல்வி, தர்ம சிந்தனையோடு கூடிய வாழ்க்கை அனைத்து மாணவர்களும் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக முயற்சிகள் நிறைய எடுத்தார். இவர் வாழ்ந்த காலம் நாம் காமராஜருக்கு பிறகு ஒரு நல்ல நேர்மையான மனிதரை பார்க்க முடியுமா என்று இந்திய மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த காலத்தில் ஒரு கலாம், கருப்பு காமராஜ் என்று சொன்னோமே, அதன் பிறகு கலாம் என்ற ஒரு மாபெரும் மனிதரை நாம் இந்திய வரலாற்றில் பார்த்தோம். இவர் வாழ்ந்த காலம் மிக அற்புதமான காலம். நேர்மை எப்படி இருக்க வேண்டும், எப்படி உயர்ந்த பதவியில் நாம் எப்படி எளிமையாக வாழ வேண்டும், மனித நேயத்தோடு வாழ்ந்த மிகப்பெரிய மனிதர் இவர். இவர் அடிக்கடி கூறுவார், ஒரு மனிதன் பிறப்பது வேண்டுமானால் சாதாரண சம்பவமாக இருக்கலாம், ஆனால் அவருடைய மரணம் மிகப்பெரிய சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதன்படியே அவர் வாழ்ந்தார். ஆம், அவர் மறைந்த போது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக நாடு அனைத்தும் அவருடைய மறைவுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியது. காரணம், அவருடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, மனிதநேயம், எளிமை, அனைவரும் நன்றாக வாழ வேண்டும், இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக வாழ வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு கனவு எண்ணத்தோடு வாழ்ந்து அதற்கான முயற்சியில் அதிகமாக ஈடுபட்டவர். செடி கொடிகளை வெட்டாதீர்கள், வீடுதோறும் மரங்கள் வையுங்கள். ஒரு மனிதன் குறைந்தது 10 மரங்களாவது வைக்க வேண்டும். அப்போதுதான் இந்தியாவுக்கு நல்லது. இந்தியா இயற்கையோடு சார்ந்து வாழ வேண்டும். விவசாயத்தை போற்றி காப்பாற்றுங்கள். எதிர்காலம் இந்தியா விவசாயத்தை நோக்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் உழைப்பு முக்கியம். அதே நேரத்தில் நம்முடைய இந்தியாவின் பாரம்பரிய தொழில் விவசாயம், அதை மறந்து விடாதீர்கள். மரங்களை வெட்டாதீர்கள், மரங்களை நல்ல முறையில் வளருங்கள். மாணவர்களே, நன்றாக படியுங்கள். உங்களை நம்பி எதிர்கால இந்தியா காத்து கொண்டிருக்கிறது என்று தினந்தோறும் மக்களுக்காக, மாணவர்களுக்காக சந்திக்க வேண்டும். அவர் நல்ல முறையில் அவர்களை நல்ல வழி காட்ட வேண்டும் என்று கடைசி அவர் உயிர் விடும்போது கூட மாணவர்கள் முன்னாலேயே தன்னுடைய மரணத்தை எய்தவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். கலாம் என்றால் ஒரு மனசாட்சி, கலாம் என்றால் ஒரு மனிதநேயம், கலாம் என்றால் ஒரு எளிமை, கலாம் என்றால் இந்தியாவின் எதிர்காலம் என்று சொல்லும்படி வாழ்ந்த அந்த மனிதரை இந்த நேரத்தில் வாழ்த்த வயது இல்லாத காரணத்தால் அவர் கண்ட இந்தியாவை உலகத்திலேயே மிக உயர்ந்த நாடாக, வல்லரசாக மிக விரைவில் மாற அருளாசி புரிய வேண்டும் என்று வேண்டி வணங்கி அனைவருக்கும் ஐயாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நல்லதே நினைப்போம், நேர்மையாக வாழ ஐயாவுடைய கனவுகளை நாம் அனைவரும், இந்திய மக்கள் அனைவரும் அதை செயல்படுத்துவோம் என்று கூறி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.